புரட்சி தலைவர் அவர்களுக்கு அவருடைய குரலுக்கென்றே தனி ரசிகர்கள் பட்டாளம் இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலுமே இசைக்குரலுக்கு ஒரு இரும்பு கவசமா இருந்தவர் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லியே ஆகணும். இந்த பாடலை கேட்கும் பொழுது நம்மளுடைய மனிதநேய ஐயா அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உணர்வு வெளிப்பட்டது அப்படிங்கறத நிச்சயமா ஐயாவிடம் கேட்கணும். திரு சைதை ஐயா அவர்கள் என்றென்றும் டிஎம்எஸ் அவர்களின் சிறப்பை உணர்த்துகின்ற வகையில் புதுயுகம் தொலைக்காட்சியும் நம்முடைய திவ்யா பிலிம்ஸ் சொக்கலிங்கம் அவர்களும் இணைந்து வழங்குகின்ற இந்த அற்புதமான சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பத்திரிகையாளர்கள் துரை கருணா மற்றும் விகடன் ரவி பிரகாஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை எல்லாம் வரவேற்று நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு 2 காரணங்கள். ஒன்று, எம்ஜிஆர் பக்தர்கள் எல்லாம் சொக்கலிங்கம் அவர்களை போற்றி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவும் இன்றைய தலைமுறை இந்த பாடல்களை கேட்க வேண்டும், பொருள் செறிந்த கருத்துக்களை, வாழ்வியல் நெறிகளை, பண்புகளை புரட்சித் தலைவர் எப்படி ஒரு திரைப்படத்தில் அதை தலைமுறை தாண்டி எப்போதும் ரசிக்கின்ற வகையில் இந்த நவீன கால இசைக்கருவிகளுக்கு மத்தியில் பழைய கால இசைக்கருவிகளை இயக்கி எப்படி ஒரு பாடல் கருத்துச் செறிவோடு சென்றடைந்தது, இன்றைக்கும் அதை எப்படி ரசிக்க முடிகிறது என்ற வகையில் அதை உணர்த்துகின்ற வகையில் இதை அமைத்திருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுகள். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால், இந்த 3 இருந்தால் அதை நிரூபித்து காட்டியவர் என் தலைவர் புரட்சி. இப்படி ஒவ்வொரு பாடல்களையும் புரட்சி தலைவர் என்றால் அதற்கேற்ற குரல், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றால் அதற்கேற்ற வகையில் இப்படி குரலை சரியான முறையில் பதிவு செய்தவர் டிஎம்எஸ். அதனால்தான் அவர் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் இதை பற்றியெல்லாம் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியை சரியான முறையில் தொகுத்து நம்முடைய சொக்கலிங்கம் அவர்கள் இதை அமைத்திருக்கிறார். அதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர்தான் உலகத்திலேயே திரை உலகத்தை அறிவாயுதமாக பயன்படுத்தினார். அப்படி ஒரு பண்பு, அப்படி ஒரு ஆற்றல், அப்படி ஒரு அறிவார்ந்த ஆயுதமாக இன்றைக்கு திரை உலகத்தை பயன்படுத்தினார். அதன் மூலம் மிகப்பெரிய சாதனைகளை உருவாக்கினார் என்றால் அதற்கு டிஎம்எஸ் ஒரு முக்கிய காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக இந்த அறிவார்ந்த ஆயுதத்தை சரியான முறையில் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு யுக்தியை, இசையை, அதன் வாயிலான இந்த பாடல் கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்ட சொக்கலிங்கம் அவர்களை பாராட்டி வாழ்த்துகிறேன். வணக்கம். ஐயா, குறிப்பாக 1966 வெளிவந்த இந்த படத்துல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி அப்படின்ற வரிகளை வச்சிருக்காங்க. இதை நம்மளுடைய நடிகர் புரட்சி தலைவர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பாங்கு
அன்றே முடிவு செய்த அந்த விஷயத்தை இன்று நீங்க வந்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி மனிதநேயம் என்ற பெயர்ல இலவசமாக IAS IPS ஆவதற்கான பயிற்சியை நீங்கள் வந்து மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அவர் அன்று சொன்னதை இன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதாவதுமா 14 வயதிலிருந்து அவருடைய 2 திரைப்பாடல்கள் தான் என்னை வழிநடத்தி செல்கிறது. ஒன்று தர்மம் தலைகாக்கும், அடுத்தது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமுறை தாண்டி இந்த சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படி அவரால் உருவாக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் என்பதில் எனக்கு பெருமை. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் தான் இந்த பாடலை நாங்கள் தேர்வு செய்தது. பெற்றால் தான் பிள்ளையா, உண்மையிலேயே நம்மளுடைய புரட்சி தலைவர் அவர்களுடைய பிள்ளைகள் தான் நீங்க எல்லோருமே. எதிர்கால பிள்ளைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். காலம் உள்ளவரை, காற்று உள்ளவரை அவர் சேவையும் உங்களுடைய பயணமும் தொடரணும். இதுதான் எங்களுடைய ஆசையும். ரொம்ப ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வரிகளுக்கு என்னுடைய நன்றி. உண்மையிலே இந்த இடத்தில் இந்த வரிகளை நாம் பேசுகின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் புரட்சி தலைவர் அவர்கள் எப்படியோ அதே போல அவரின் இசைக்குரலாய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய TMS ஐயா அவர்களும், அவரையும் இந்த நாளில் நாம் வந்து வணங்கி அவருடைய ஆசிகளை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம் நினைப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றிங்க ஐயா.